சில சூழ்நிலைகளில் நம்முடைய சிறகு முறிக்கப்பட்டது போல இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் நமக்கு ஒரு புது சிறகை என்ன பண்ணுது, கொடுக்கிறது. எப்போ நம்முடைய சிறகு முறிக்கப்பட்டு மறுபடி சிறகு முளைத்து நாம் பறக்கிறோமோ அது வரைக்கும் பார்க்காத உயரத்தை பார்ப்போம். இப்போ சிம்சோனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டதோ எதிரிகள் நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சிட்டு. சிம்சோன் அதற்கு முன்பாக ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்னாரு. எப்போ மறுபடி முடி முளைச்சுதோ 3000 பேரை கண்ணு தெரியலனாலும் அவங்க திறமைக்கு 2 கண்களை பிடுங்கினாங்க சிம்சோன்ட்ட. சிம்சோன் தேவனுடைய திறமையினால 2 தூண்களையே பிடுங்கிட்டான். கையை தட்டி தேவன் ஒன்றை புதிதாய் நம்மில் செய்யும் போது அதுவரை பார்த்திராத உயரங்களையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையையும் நாம் அனுபவிப்போம்.